இப்போ உங்கள் கிளாஸில் வந்து ஒரு 40லேருந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஃபோல்டராக நீங்கள் 40லேருந்து 50 ஃபோல்டரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கும். ஒவ்வொரு ஃபோல்டராக கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கு நேம் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் அதிகமாகும். இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மல்டிபிள் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குயிக்காக க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு என்னென்ன நேம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோல்டர் க்ரியேட் ஆகணுமோ அந்த நேம் லிஸ்ட்டை நான் இந்த இடத்துல டைப் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபோல்டராக வர வேண்டிய இந்த நேம்ஸை நான் வந்து MD ஸ்பேஸ் உஷா கொடுத்துட்டு எனக்கு பர்டிகுலர் செல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl E கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளாஷ் ஃபில் ஆகிருக்கு. ஸோ எல்லா டேட்டாவுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு MDன்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆகி வந்திருக்கு. இப்போது இந்த நேம் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நோட் பேடில் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணுறேன். நான் ஒரு நியூ ஃபோல்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த ஃபோல்டரில் நான் ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டாட் BAT அப்படின்ற மாதிரி BAT. ஸோ மறக்காமல் இதை கொடுத்துருங்க. சேவ் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஃபைல் இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன லொக்கேஷனில் என் ஃபைலை சேவ் பண்ணணும் அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுறேன். வந்துட்டு என்னுடைய அந்த பேட் ஃபைல் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா எனக்கு இந்த மாதிரி பார்த்தோன்னா ஃபோல்டர் பார்த்தீங்கன்னாக்கா உடனே க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஓகே, தேங்க்யூ.